ஓம் சிவாய நம. இன்றைய பதிவுல ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்யூஷன் பவர் வந்து இயற்கையாவே வரும். மனசுல ஒண்ணு நினைப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, "நான் நினைச்ச மாரி நடந்துச்சே" அப்படின்னுவாங்க. ஸோ அதுல நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். 2 விதமான விஷயங்களும் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, பிரபஞ்ச ஆற்றலை அதிகமா உள்வாங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எப்பவுமே வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டிங் ஆகக்கூடிய பெர்சன்ஸ்க்கெல்லாம் இது வந்து இயற்கையா இருக்கும். இதெல்லாம் வந்து பிரபஞ்ச ஆற்றல்ல வந்து அதிகமா கனெக்ட் ஆகுதுனாலே, கேதுவோட பலம் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ கேதுவோட பலம் வந்து ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது அது அந்த கனெக்டிங் அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். சந்திரன் கேதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தன்றதை விட சில இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். இந்த பவர் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் மாறிடும்னு சொல்லலாம். ஆன்மீகம் அப்படின்றது வந்து நமக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கிறது. இல்லை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா நம்ம வேண்டுதலாம் நிறைவேறுச்சுன்னா அது ஆன்மீகம்லாம் கிடையாது. அது வந்து நமக்கு ஒரு தேவை, அதனால நம்ம தேடி போகிறோம். அதுதான் அதுதானே தவிர உண்மையான ஆன்மீகம்ன்றது அது கிடையாது. ஆன்மீகம்ன்றது தான் இருக்கிற இடத்துல இருந்து பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி சில நல்ல காரியங்களை நாம நமக்குள் சித்தி பண்ணிக்கக்கூடிய சில விஷயமா இருக்கும் ஒண்ணு. அடுத்து வந்து யாரையும் பழிக்காமல் இருக்கும். ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், நான் வந்து எனக்கு இவங்கள தான் பிடிக்கும், அதனால நான் இவங்க வழியில தான் ஃபாலோ பண்ணுவேன், இவங்களுக்கும் மேட்ச் ஆகாது, இப்படிலாம் பேசுறதெல்லாம் வந்து ஆன்மீகம் ஆகாது. ஸோ ஆன்மீகம் அப்படின்றது வந்து ரொம்ப உயர்வான ஒரு விஷயங்க. அதெல்லாம் வந்து எப்படி சொன்னா கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம இன்ட்யூஷன் சொல்லி பார்க்குறோம் இல்லையா, இதில் வந்து மேஜராக வந்து என்னன்னா பக்தி மார்க்கம் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு பவர் வந்து நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது கண்டிப்பாக ஆன்மீகமாக தான் இருக்கும். என்னோட ஆன்மீக வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஆன்மீகம் மட்டும்தான். ஆன்மீக மார்க்கத்துல நம்ம போகும்போது தான் நம்மளால வந்து அதை உணர முடியும். இதில சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆன்மீக ரீதியில வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா, அதுதான் வந்து சேஃப் அண்ட் செக்யூர். சும்மா வந்து சண்டா, குண்டா, அண்டாலலாம் போகாதீங்க. எது இருந்தாலும் ஆன்மீக ரீதியில ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா, அதுதான் வந்து சேஃப் அண்ட் செக்யூர். தெரிஞ்ச ஒரு தம்பி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 2 1/2 வருஷம் இருக்குங்க. கும்பராசி சதய நட்சத்திரம். 2, 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பராசிய பத்தி சொல்லவா வேணும்? சனி ஜென்மத்திலே இருந்தது. எவ்வளோ துன்பப்பட்டாங்க. நல்ல சிவபக்தர், தீவிரமான சிவபக்தர் அந்த தம்பி. மதுரையில இருக்காங்க. ரொம்ப வாட்டி வதச்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த சனி. பிஎம்டபிள்யூ கார் வச்சிருந்தாரு. சனி பகவான் காரெல்லாம் புடிங்கிட்டாருன்னு சொல்லலாம். 3 நாள் அந்த காருன்னு புடிங்கிட்டாரு. ஸோ அவ்வளோலாம் ஒரு டிப்ரெஷனான ஜோனுக்குள்ள போயிட்டாரு. வாரத்துக்கு 2 முறை எனக்கு கால் பண்ணி பேசுவாரு. காலையில குட் மார்னிங்கான்னு மெசேஜ் போடுவாரு. இப்படி இருந்த பையன் வந்து சடனா ஒரு 2 மாசம் வந்து மெசேஜ் வரல, ஃபோன் வரல. நானும் வந்து காசி, கயான்னு அப்படியே டிராவல் இருந்ததுனால அந்த டைம்ல என்னாலயும் கான்டாக்ட் பண்ண முடியல. நான் ஒர்க்கும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் மெடிடேஷன் பண்றது என்னோட வழக்கம். ஸோ அந்த டைம்ல வந்து நான் மெடிடேஷன் பண்றேன். பண்ணும்பொழுது அந்த பையன் பேசி எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறேன். சரி காலையில வந்து பேசலாம் நம்ம அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். யோசிச்ச பிறகு சரி டைம் பார்க்குறேன். மணி பார்த்தா ஒரு 12:45 ஆயிடுச்சு. சரி தூங்கிட்டு இருப்பான். காலையில நம்ம ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டேன். படுக்க போறேன். மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. காது கிட்ட வந்து சொல சொல சொலன்னு பேசு பேசு பேசுன்னு வருது காதுல. நானும் சரி டைம் பார்த்தேன். ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணேன், சரி ஃபோன் அடிச்சேன். எடுத்தா பேசலாம், இல்லைன்னா காலையில பேசலான்ட்டு நான் ஃபோன் அடிச்சேன். நான் இந்த மைண்ட் செட்ல ஃபோன் அடிக்கணும். ஃபோன் பண்ண பிறகு அட்டெண்ட் பண்ணி ஒரே அழுத பிறகு என்ன பண்ணா, வாத்தியார் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்புறம் வீடியோ கால் போடுறேன். ஃபோன்னா வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து போய் தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டு இருக்காரு வாத்தியாரு. அப்புறம் புடிச்சு நல்லா திட்டி, அப்புறம் சமாதானப்படுத்தி, கரெக்ட்டா அந்த டைம்க்கு எனக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் வந்து நான் ஃபோன் அடிக்கிறேன். அவரும் எடுத்துட்டாரு. ஏன்னா எப்பவுமே நான் ஃபோன் பண்ணா எடுத்துருவான். எப்பவுமே "அக்கா இந்த மாரி ஆயிடுச்சுக்கா. இந்த மாரி பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னால தாங்கிக்க முடியலக்கா. ரொம்ப மனவேதனையா இருக்கு. வெறுத்து போயிட்டேன்க்கா நான் எல்லாத்தையும்" சொல்லி கும்பராசி சதயம் பயங்கரமா அழுவுறாரு. அழுத பிறகு தான் தெரியுது. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி பேசி புரிய வச்சு கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பேசின பிறகு இன்னைக்கு அப்படியே ஒரு சிச்சுவேஷன் மாறி ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனா இருக்காரு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க இருக்கும். ஆனா, அந்த கஷ்டமான காலங்கள நாம கடக்கணும்னா, சில போராட்டங்கள், சில மனவேதனைலாம் கடக்கணும். அந்த கடக்குற பக்குவத்த தரக்கூடியது ஆன்மீகம். இது நான் ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதனா நான் நெறைய பேர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். ஏன்னா, மனோபலம், மனோதிடம் 2மே ஆன்மீகம் தாங்க உங்களுக்கு குடுக்கும். எடுத்தோம் கவுத்தோம்னு எல்லாருமே எல்லா முடிவும் எடுத்துட்டோம்னா, யாருமே நிம்மதியா வாழ முடியாது. நம்ம வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது, அதுல ஒரு தெளிவு வேண்டும் 1. 2வது வந்து நாம எடுக்கக்கூடிய முடிவால நம்ம சுத்தி இருக்கிறவங்க பாதிப்பு அடையக்கூடாது.
இதுலயும் நம்ம கொஞ்சம் தெளிவான ஒரு முடிவா இருக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு தம்பி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆன்மீகமான ஒரு பையன். அந்த மாரி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பையனே கிடையாது. அப்படியே இப்ப நான் அததான் யோசிச்சேன். எவ்ளோ போல்டான ஒரு பெர்சன நான் பார்த்தேன். எவ்ளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் போல்டு, ஒரு நல்ல கம்பீரமான ஒரு துடிப்பு, வேகம் இதெல்லாம் இருந்த பையன், இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கால சூழ்நிலைகள் ஒரு காரணமா ஆயிடுச்சே அப்படின்னு. ஸோ தவறான முடிவுகள் மனச வந்து வாட்டி வதைக்கக்கூடிய நேரத்துல நம்ம எடுப்போம். அந்த நேரத்துல எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காம இருக்கணும்ன்றது நமக்கு இருந்து போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆன்மீகமாக இருக்கும். ஏதோ அந்த நேரத்துல சிவபெருமான் கொஞ்சம் ஒரு இன்ட்யூஷன் குடுத்ததுனால, அந்த பையனுகிட்ட நான் பேசி கனெக்ட் ஆனேன். இல்ல அப்டின்னா, இதுக்கு நான் என் தம்பிய இழந்திருப்பேன் தான் நான் ஓப்பனா சொல்ல முடியும். ஸோ இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள்கிட்டயும் நெறைய நம்மளால உணர முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க நல்லா உங்களுக்கு மேன்மேலும் வந்து வளரணும். உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள. அது எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுன்னு தெரியலன்னா, ஆத்மார்த்தமா தியானம் பண்ண பழகிக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க வந்து மெடிடேஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க உடல்ல வந்து நெறைய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உணர முடியும். ஹாரஸ் எல்லாம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின வச்சுக்கோங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்டின்னாலே, இந்த கறி, மீனு சாப்பிடாம விட்டுறது, சில விஷயங்கள ஃபாலோ பண்றது. இதுதான் டிசிப்ளின் கிடையாது. செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மனசு எந்த அளவுக்கு வந்து நம்ம உடல தூய்மையா வச்சுக்கணும்னு நெனைக்கிறோமோ, மனசையும் அந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா, ஆன்மீகம் இப்படின்றதுக்குள்ள சித்தியாயிடும். ஸோ ஆத்ம சுத்தி எல்லா வகையிலயும் ஆன்மீகத்துக்கு பக்க பலமாக இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண நமக்கு நெறைய விஷயங்கள் எல்லாம் கூடவே இருந்து ஒரு சிலர் கைட் பண்ற மாரியெல்லாம் நமக்கு அமையும். ஸோ ஆன்மீகத்துக்குள்ள நெறைய பேர் வரணும். பக்தி மார்க்கம் இதுக்குள்ளலாம் கொஞ்சம் ஐக்கியப்படுத்துறது உங்கள நீங்களே வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக.